எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோ செஷன்ல நம்ம போன செஷன்ல டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி டீடைல்டா நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோக்ராம் சொல்லி நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PHPல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இது PHP ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா கொஞ்சம் பெரிய டாபிக் அப்படிங்கறதுனால இது இந்த கான்செப்ட் மட்டுமே ஒரு 3 செஷன் ஆகுது இல்ல 4 செஷன் ஆகுது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம ரன் பண்ணி காமிப்பேன். ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுக்கு. ஸோ நம்ம PHP ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கறதுலாம் இதுல எதுவுமே கிடையாது. C++ல நீங்க பார்த்திருக்கிற மாதிரியான எல்லா அங்க என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் பார்த்திருக்கீங்களோ அது எல்லாமே இங்கேயும் அப்ளிகபிளா இருக்கும். ஸோ ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது, ஆப்ரேட்டர்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, அது ஒரு சிம்பிள். ஆப்ரேட்டர்ஸ் இந்த டெஃபினிஷன் படி உங்களுக்கு என்ன வரும்னா ஆப்ரேட்டர் இஸ் a symbol. Operator is a symbol which is used to perform operations on 2 or more variables or operands அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்ரேட்டர்ங்கிறது என்னன்னா அது ஒரு சிம்பிள். அந்த சிம்பிள் எதுக்காக யூஸ் ஆக போகுதுன்னா ஏதோ ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணும், ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸோ ஏதோ ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணும். இங்க சிம்பிள் அப்படிங்கிறது என்னதுன்னா இப்போ நம்ம சிஸ்டம்ல அடிஷனோ சப்ராக்ஷனோ ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா அடிஷன் பண்ணணும்னா நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், பிளஸ் சிம்பிள். அப்ப அந்த பிளஸ் சிம்பிள் என்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது, அடிஷன்ங்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ற வேலையை தான் அந்த பிளஸ்ங்கிற ஆப்ரேட்டர் பார்க்குது. ஸோ அதுதான் ஆப்ரேட்டர்ங்கிறது என்னன்னா அது ஒரு சிம்பிள். அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒரு ரெண்டு வேல்யூவை ஒரு ரெண்டு வேல்யூவோ இல்லை அது மோர் தென் 2 வேல்யூஸை பெர்ஃபார்ம் பண்றது, ஏதோ ஒரு ஆப்ரேஷன் அந்த ரெண்டு வேல்யூஸ்ல நடக்கிறது தான் அந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். இப்போ இதே மாதிரி நம்ம PHPல நிறைய ஆப்ரேட்டர்ஸ் சப்போர்ட்டட் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ், இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ், அரே ஆப்ரேட்டர்ஸ். இந்த 7 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் தான் PHPல நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த 7ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோ செஷன்ல நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நார்மலா இருக்கக்கூடிய காமன் அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது. காமன் அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் அண்ட் எக்ஸ்போனன்டேஷன். இதுல நம்ம எல்லாருக்குமே அடிஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது 4 பத்தி எல்லாருக்குமே தெரியும். இதுல மாடுலஸுமே ஒரு சிலருக்கு தெரியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாடுலஸும் தெரியும், எக்ஸ்போனன்டேஷன் தெரியும். மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்போனன்டேஷன் மாடுலஸும் நல்லா தெரியும். அதர் தென் இந்த 2 மேஜர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மாடுலஸ்னா என்னன்னு தெரியாது, எக்ஸ்போனன்டேஷன்னா தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ அவங்களுக்காக நம்ம இதை சொல்லிக்கலாம். இப்போ மாடுலஸ் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ டிவிஷன் அப்படின்னா டிவைட் பண்ணி அதுல வரக்கூடிய ரிமைண்டர் தான் மாடுலஸ் அப்படிங்கிற. மாடுலஸ்னா என்னன்னா ஒரு ரெண்டு நம்பருக்கு இடையில டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் என்ன வருதோ அதுதான் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போனன்டேஷன் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல, 2 to the power of 2 அப்படின்னா என்ன வரும் நமக்கு, அதுக்கு ஆன்சர் என்னது, 2 power 2 என்னது 4. அப்ப 2 power 3 8. இந்த மாதிரி 2 power 3 பவர்ல ஒரு நம்பரை போட்டு கால்குலேட் பண்றதுதான் எக்ஸ்போனன்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த அடிஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் என்னதுன்னா பிளஸ் சிம்பிள், சப்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் மைனஸ் சிம்பிள், மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இந்த சிம்பிளுக்கு பேர் என்னதுன்னா இந்த சிம்பிளுக்கு ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிளுக்கு பேர் என்னது ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம கீபோர்ட்ல எஃப், இந்த சிம்பிள் எங்க இருக்கும்னா நம்ம கீபோர்ட்ல நம்பர் 8 அப்படிங்கிறதுக்கு மேல இந்த சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிள் பேர் என்னது ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு. இது டிவிஷனுக்கு யூஸ் பண்ற சிம்பிள். நெக்ஸ்ட் இது பெர்சன்டேஜ் சிம்பிள், இது மாடுலஸ்க்கு யூஸ் பண்றது. எக்ஸ்போனன்டேஷனுக்கு இந்த ஆஸ்ட்ரிக்ஸவே 2 டைம்ஸ் நீங்க போட்டீங்கன்னா அது பவர் ஆஃப் எடுத்துக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். ஸோ இதுதான் ஓவராலா நம்ம இன்னைக்கு பார்க்க போகுது. இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ல அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனன்டேஷன் இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிளா வச்சு, ஒரு காமன் எக்ஸாம்பிளா வச்சு நம்ம அதை ரன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துப்போம். ஸோ பிஃபோர் நம்ம ரன் பண்ணி நம்ம கோட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா எக்ஸாம் நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ PHP ரன் பண்ணி பார்க்கணும்னா இதுல இருக்கக்கூடிய சர்வீசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிட்டு அதுல அப்பாச்சி சர்வீசஸையும் MySqL சர்வீசஸையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம கோட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம நோட்பேட் பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற ஒரு எடிட்டர், நோட்பேட் பிளஸ் பிளஸ் அப்படின்ற எடிட்டரை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதுல நம்ம இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை நம்ம ரன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ PHP போடணும்னா PHP டேக், ப்ராப்பர் டேக் யூஸ் பண்ணிட்டு Ctrl+S கிளிக் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபைலை எங்க சேவ் பண்ணுவோம், எக்ஸாம்ப்ங்கிறது எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கோ அதுல அந்த ஃபோல்டருக்குள்ள htdocs அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள
sample underscore web இது வந்து நம்ம 3 வீடியோஸா 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த எல்லாத்துலயுமே இதே தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஃபோல்டர் தான் நமக்கு இந்த செஷன் பூரா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள இப்போ நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றதுனால ஆப்ரேட்டர்ஸ் டாட் PHP அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சேவ் அப்படின்னு சேவ் பண்றோன்னே இப்போ நமக்கு சேவ் ஆயிடுச்சு PHP. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க வந்து டிஃபால்ட்டா வந்து நம்ம ஒரு வேல்யூ 1 ஈக்குவல் டு 2 கூட வேண்டாம் 5 கூட வச்சுப்போம் 5. நெக்ஸ்ட் வந்து வேல்யூ 2 ஈக்குவல் டு 2. ஓகேவா, ரெண்டு வேல்யூஸ் வச்சிருக்கோம். இந்த ரெண்டு வேல்யூ வச்சு தான் நம்ம இந்த 6 ஆப்ரேஷன்ஸையும் 6 அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸையும் நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அடிஷன் ஈக்குவல் டு இந்த ரெண்டு வேல்யூவையும் பிளஸ், ஓகேவா, அடிஷன் அப்படின்னா என்னன்னா இந்த வேல்யூ 1 பிளஸ் இந்த ஆப்ரேட்டர், இதுதான் வந்து நமக்கு ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. இந்த பிளஸ்ங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், அடிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்றது சொல்றோம். ஸோ வேல்யூ 1 பிளஸ் இந்த ஆப்ரேட்டர் பிளஸ் வேல்யூ 2 அப்படிங்கிறது கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த ரெண்டு வேல்யூ 5 + 2 = 7 சொல்லி இந்த அடிஷன்ங்கிற வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து subtraction equal to value 1 minus value 2 அப்படின்னு சொல்லி சேவ் ஆயிரும். இப்போ 5 minus 2 equal 3 வரும். அந்த 3ங்கிறது இந்த சப்ட்ராக்ஷன் வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து multiplication equal to value 1 asterisk symbol value 2. இந்த வேல்யூ 1ல என்ன இருக்கு 5 into the value 2ல இருக்கு என்னது 2. இப்போ 5 into 2 10 அப்படின்னு சொல்லி இந்த மல்டிப்ளிகேஷன்ல ஸ்டோர் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டிவிஷன் equal to value 1 divided by value 2. ஓகேவா, இப்போ வேல்யூ 1 அது 5 divided by value 2 என்னது 2. அப்போ 2.5 அப்படிங்கிறது டிவிஷன்ல ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இது நாலுமே வந்து காமனா இருக்கக்கூடிய இப்போ மாடுலஸ் ஈக்குவல் டு வேல்யூ 1 மாடுலோ டிவிஷன் வேல்யூ 2. வேல்யூ 1 மாடுலோனா இதோட ரிமைண்டர் டிவைட் பண்ணி இதுல என்ன ரிமைண்டர் வருமோ அந்த ரிமைண்டர் தான் வந்து மாடுலஸ்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போனன்டேஷன் ஈக்குவல் டு வேல்யூ 1 டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் வேல்யூ 2 அப்படிங்கிறத வேல்யூ 2 அப்படின்றத சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ எல்லாமே பண்ணிட்டோம். பெர்ஃபார்மன்ஸ், இது அடிஷன், இது சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனன்டேஷன். இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம், நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். பிரிண்ட் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், எக்கோ ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் வேல்யூ இஸ் போட்டுட்டு இப்போ டாட் வச்சு அடிஷன் எக்கோ. ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்தடுத்த லைன்ல வர்றதுக்கு br அப்படிங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சப்ட்ராக்ஷன் வேல்யூ இஸ் சப்ட்ராக்ஷன் br multiplication value is multiplication br echo division value is division br modulus value is modulus br. Next the exponentation value is
ஓகே, இப்போ நம்ம இங்கே 2 வேல்யூ டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம். அந்த 2 வேல்யூவையும் அடிஷன், சப்ராக்ஷன், 6 அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த 6 வேல்யூஸையுமே நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ இதை எப்படி நம்ம ரன் பண்ணுவோம்? ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் /sample_webங்கிறது நம்ம ஃபோல்டர் நேம், அதுக்குள்ள ஃபைல் நேம் operators.php ரன் பண்ணி பார்த்தா இப்போ உங்களுக்கு தெரியுதா டிஃபரன்ஸ்? வெயிட் a minute. உங்களுக்கு தெரியுதா? அடிஷன் வேல்யூ இஸ் அப்படிங்கிறது என்ன பாருங்க. அடிஷன் வேல்யூ இஸ் 5 + 2 7. நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் 5 - 2 3. 5 × 2 10. டிவிஷன்ல 2.5 வந்துருச்சா? மாடுலஸ்ல 5 ÷ 2 போட்டோம்னா நமக்கு 2 2s are 4 டிவைட் ஆகும். ரிமைண்டர் எடுத்து என்ன வரும்? 1 அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த இதுதான் அந்த ரிமைண்டர் அப்படிங்கிறது. எக்ஸ்போனன்ட் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ 25 எப்படி வந்துச்சு? 5 power 2 25. ஸோ இது எப்படி எடுத்துக்கோ? எக்ஸ்போனன்டேஷன் இங்கே 5 இந்த டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா அது எக்ஸ்போனன்டேஷன் இந்த பவர்ல கொண்டு போயிடும். அப்போ 5 power 2 25 அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, ஆப்ரேட்டர்ஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, அதுல நம்ம இந்த வீடியோ செஷன்ல அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்த்துப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல 6 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அந்த 6 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸுமே எப்படி ரன் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சிம்பிளா நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து எங்க அப்ளிகபிள் ஆகும்னா, நம்ம பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் எங்கேயாவது போடும்போது டேட்டாபேஸோட கனெக்டிவிட்டி பண்ணி ப்ரோக்ராம்ஸ் போடும்போது அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பர்பஸ்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ வந்து கான்செப்ட் வைஸ்ல இந்த கான்செப்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி வச்சு நம்ம ரன் பண்ணி காமிக்கிறோம் எல்லா வீடியோ செஷன்லையும். நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனலா ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணும்போது அங்கே நம்ம படிச்ச எல்லா கான்செப்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவோட ஓவர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.